நாங்கள் இன்றைக்கி காலங்காலமாக இந்த எங்களை மாநிலத்து 3 மாதவனே எங்கள் முன்னோர்களாக மேய்ச்சத்தரையாக பயன்படுத்தி அதுக்கு பிறகு நாங்கள் பயன்படுத்தி வரணும். யுத்த பிரச்சனையில் அந்த இடத்துல கொஞ்சம் புகையில்லாமல் திரும்பி யுத்தம் முடிஞ்சு நாங்கள் அந்த மயிலத்து 3 மாதவனே மேய்ச்சத்தரையாக பயன்படுத்தி வந்தாங்க. 2012 அத்துமுறைய பயிற்சியாளர் வந்து சில அட்டுழியங்க இந்த மேய்ச்சத்தரையில் அழிக்கப்பட்டு புல்லுகளுக்கு கிருமிநாசம் அளிக்கப்பட்டு இப்படி செஞ்சுட்டு இருந்து மறு 2016 ஒரு சுகமான நிலையில் போய் அதை அவங்கள எழுப்பி அவங்கள வெளியேற்றப்பட்டுள்ளது. 2021 2024 மட்டும் அந்த அத்துமுறை பயிற்சியாளர் வந்து அவங்கள இன்னும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ எழுப்பிட்டு போய்க்கிறாங்க, இப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்களோட பொருள்களையோ எங்களோட உடைமைகளோ எல்லாத்தையும் சேதப்படுத்தி போட்டு தான் மேய்ச்சத்தரைகளையும் சேதப்படுத்தி போட்டு தான் அவங்க வெளியேறிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வெளியேறவில்லை. ஆனால் நீதிமன்றங்களிலும் சில கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இவங்களை வெளியேற்றி மேய்ச்சத்தரையை கொடுக்கணும் என்று சொல்லி கோட்டபில் கோர்ட்டில் மட்டக்களப்பு ஹைகோர்ட்டில் ஒரு சுற்றுலா நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டு, ஆனால் தீர்ப்பு கொண்டும் ஒருவரும் சாத்தியம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மகாவலி எங்களை வந்து நாங்கள் சந்திக்க வர சொல்லி நாங்கள் சந்திச்சினாங்க. அவங்களுக்கு மேய்ச்சத்தரையை பதிவு செஞ்சு எல்லா கல்லும் போட்டு பாதை முனை தரேன்னு சொன்னவங்க. ஆனால் குளம் 5 செஞ்சு தான் செய்கிறாங்க. எல்லா கல்லும் மயிலத்தை மேய்ச்சத்தரையை வெள்ளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் எங்களோட மேய்ச்சர் மாகாண சேவையால் சேவியர் பண்ணப்பட்டது 11,000 ஹெக்டேர். ஆனால் இப்போ அவங்களுக்கு 3000 ஏக்கர் தாரன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் தாரண்டு வாய்ப்பை செல்லாம் சொல்லிக்கிறாங்க. கூட இன்னும் எங்களுக்கு தர உறுதிப்படுத்தி தரவில்லை. எங்களை இந்த மேய்ச்சத்தரையை நம்பி 982 பண்ணையாளர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவியாளராக 3000 குடும்பம் இருக்குது. 3000 பேர் இருக்கிறாங்க. 3000 குடும்பங்களும் அந்த எங்களை நம்பித்தான் இருக்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு முதல் 2006 2007 2008 2010 நான் ஒரு நாளைக்கு 6000 லிட்டர் பால் மில்கோ தனியார் நெஸ்ட்லே எல்லாருக்கெல்லாம் கொடுத்து வந்துடுறாங்க. இப்போ 1000 லிட்டர் பாலும் வருது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 35-38 மாடுகள் சாப்பாடு இல்லாம செத்திருக்கு. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-38 லட்சம் எங்களுக்கு அதுல நஷ்டமா போச்சுது. நாங்கள் அந்த பாலை நம்பித்தான் நாங்கள் குடும்பத்தை நடத்தி வரோம். எங்களுக்கு அவருக்கு வேற தொழில் செய்ய தெரியாது. எங்களுக்கு காலங்காலமாகவே நாங்கள் மயிலத்தமடையில மாடு கட்டி வரோம் 4-5 தலைமுறையாக. இந்த வருஷம் எங்களுக்கு நடந்த 2023 நடந்த கொடுமை எங்களோட கால்நடைகளுக்கு ஒரு காலம் நடக்காத கொடுமை நடந்தது. மேய்ச்சத்தரைக்கு கிருமிநாசம் அடிக்கப்பட்டது. கரண்ட இந்த மின்பாறைக்கு மேலே மாட்ட கருகுகள் சிரைக்கப்பட்டிருக்கிறது. மேய்ச்சல் இல்லாமல் செத்துக்கிறது. துவக்கால சுட்டு போட்டிக்கிறாங்க. சுருக்கு வச்சு கொண்டு வரோம். அக்கப்பட்டாசி கட்டி கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு அச்சுறுத்தல் இந்த பெருமாயினத்தை இந்த அச்சவர பயிற்சியாளர் எங்களுக்கு எங்களோட கால்நடைகளையும் அழிச்சித்தாங்க. ඉතුරු දෙවලු ටිකක් මරා ගන්න ඕකුන් දෙන උත්තර දාපියව. ඉතුරු දෙවලුත් මරා ගන්න. ඕක දෙන උත්තර දාපියව. ඔන්න ඕකුන් තමයි ජාතිවාද නැති කරන්නේ. සත්තා කිලෝ මොකටද ආද කියලා කියන්නේ අපිට. අපි මහ ජනතාව. යකෝ මේක සිවුර. අපි සිවුරට සලකනවා. එහෙනම් පන්සලට යන්න එපා කියන්නේ. මේ වෙලාවේ යන්න එපා එතෙන්. ඇයි මේ වෙලාවේ යන්න එපා කියන්නේ? එතන ගැටලුවක් තියෙනවා. මොකක්ද ගැටලුව? ඒක ඔබ වහන්සේ දන්න මමත් දන්නවා. මොකක්ද ගැටලුව? ආමියකෙන් බුදු පිළිමේ හොරේ කරන් ගියා. සානික්යන්ගේ අනට ජනාධිපතිය දීපු තීන්දුවට සිංහල පන්සල වහල බුදු පිළිමේ අරන් ගියා. பிள்ளைகள் இந்த மருத்துவ செலவு அவ இந்த மகளுக்கு வருத்தம். நாங்க கொழும்புக்கு மாசம் கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அவாட செலவுக்கு போறோம்டா மாசமே அவாக்கு ஒரு 30,000 ரூபாய் செலவு வேணும். போக்குவரத்து, அவாட மருந்து செலவு, சாப்பாடு செலவு. எனக்கு 2 புள்ளை. இனி அன்றாண்டாடு சாப்பாடு தேவை. பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு, படிப்பு செலவு. எங்களுக்கு சரியான கஷ்டமா இருக்கு. 300 சொச்ச நாள்லயே எங்களோட வருமானம் நிறைய அடிபட்டுட்டுது. இப்பவும் அத்துமீறின குடிமக்கள் அங்க பயிர் செய்து கொண்டுதான் இருக்கணும். சில இதுகள் பத்த வச்சிருக்கணும். புல்லு தரையில கூட இப்ப பத்த வச்சிருக்கணும்.
எங்களோட மேய்ச்சல் புல்கள் அளித்ததாலும் எங்கள் கால்நடைகளை அங்கப்படுத்தினதாலையும் எங்களோட பால் உற்பத்தி குறைவடைந்திருக்கிற காரணத்தால் எங்களோட வருமானம் முற்றாக இழந்திருக்கும். முற்றாக இழந்ததன் காரணமாக எங்களோட வாழ்க்கை செலவுகளை கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. மயிலத்தமோட மாதவனைய வர்த்தமானில் அறிவிச்சு மாகாண சபைக்குள்ள எங்களுக்கு வர்த்தமானில் அறிவிச்சு கெஜெட் பண்ணி தந்தா தான் எங்களுக்கு ஒரு உறுதியாக எங்களோட மேய்ச்சல் நாங்கள் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ரெண்டு இனத்துக்கும் எந்தான முரண்பாடுகள் இல்லாமல் நாங்கள் ஒத்துமையாக அங்கே கால்நடைகளை கொண்டு வளர்க்கக்கூடியதாக இருக்கும்.